உனக்கு தான் உலகத்துல இருக்க எல்லா பாவமும் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க நேத்து எனக்கு மெசேஜ் வந்து பண்ணியிருந்தாங்க. எனக்கு ஏம்மா எல்லா பாவமும் வருது? நான்லாம் திருடி சம்பாரிக்கிறேனா? ஏமாத்தி சம்பாரிக்கிறேனான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். அதெல்லாம் நீங்க பண்ணல. ஆனா நீங்க வந்து ஒரு நாளைக்கு இவ்ளோ முட்டைய உடைச்சு நீங்க பண்றீங்க இல்லையா? அந்த முட்டையில ஒரு ஒரு கருவுமே வந்து இருக்கு. அப்போ ஒண்ணு ஒண்ணு உயிர் தானே. அந்த உயிரெல்லாம் சாவடிக்கிறீங்களே நீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒருத்தவங்க மெசேஜ் வந்து பண்ணியிருந்தாங்க. நான் என்ன நினைச்சேன்னா, ஒருவேளை அவங்க பியூர் வெஜிடேரியனா இருக்கலாம். அதனால அப்படி சொல்றாங்களான்னு சொல்லிட்டு நினைச்சேன். நெறைய பேர் நம்ம கஸ்டமர் வந்து வெஜிடேரியன் கஸ்டமர் தான் வந்து நெறைய பேர் இருக்காங்க. எக் இல்லாம வந்து இந்த ப்ரௌனிலாம் வந்து ஆர்டர் பண்ணுவாங்க. அவங்களுக்குலாம் நான் குடுத்துருக்கேன். ஆனா இந்த மாரிலாம் யாரும் எனக்கு சொன்னது கிடையாது. அவங்க என்னமோ சாபம் விடுற மாரி இவ்ளோ முட்டைய நீங்க யூஸ் பண்றீங்க. அந்த பாவம் உங்களுக்கு வரும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்ன சொல்றதுன்னே தெரியல. யாரையுமே அனாவசியமா பேசுறதுக்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது இல்லையா? டெய்லியும் இப்படிதாங்க போயிட்டு இருக்கு. முட்டை மிட்டாய் ஓவன்ல வந்து பேக் ஆயிட்டு இருக்கு. வத்தி ஏத்தி வைக்கலாம்னு சொல்லிட்டு வத்தி ஏத்தி வச்சேன். எடுத்து பார்த்தா காலி ஆயிடுச்சு. இன்னும் 2, 3 பீஸ் தான் இருக்கு. Flipkartல தான் வாங்குன. ப்ராடக்ட் டேக் பண்றேன். செக் பண்ணி பாருங்க. கம்மியா தான் இருக்கும்.